ஜென்சி இளைஞர்கள் போராட்டத்தால் நேபாளத்தில் ஆட்சியே கவிழ்ந்து இருக்கிறது. பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த சர்மா ஒலி பிரச்சனைகளுக்கு காரணம் இந்தியா என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார். தற்போது இந்தியாவுடனான எல்லை பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். வேலையின்மை, பொருளாதார நெருக்கடி, ஊதியம் குறைவு, சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களில் நேபாள அரசு கோட்டை விட்டிருக்கிறது. இதனால் அந்த நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்வதற்கு பதிலாக சோசியல் மீடியாக்களை முடக்கும் வேலையில் அரசு இறங்கியது. இதனால் இளைஞர்களின் தடையை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்களில் இறங்கினர். மறுபுறம் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பழமைவாத கட்சியான ராஷ்டிரிய பிரஜா தந்திர கட்சியானது இந்த போராட்டத்தை டேக் ஓவர் செய்து ஆட்சி கவிழ்ப்பு பணியை முன்னெடுத்திருக்கிறது. எனவே இளைஞர்களின் போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது. வன்முறை காரணமாக போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் சிலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். போராட்டம் காரணமாக பிரதமர் சர்மா ஒலி உள்ளிட்டோர் பதவி விலகி உள்ளனர். இந்த சூழலில் நாட்டு மக்களுக்கு சர்மா ஒலி கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்தியாவின் எல்லை பகுதியில் உள்ள சர்ச்சைக்குரிய நிலப்பரப்புகள் நேபாளத்திற்கு சொந்தமானவை என்று வலியுறுத்தியுள்ளார். அரசுக்கு எதிராக மக்களின் கவனம் திரும்பும் போதெல்லாம் தேசப்பற்றை ஆட்சியாளர்கள் கையில் எடுப்பார்கள். அதே போலத்தான் நேபாளத்திலும் இந்தியாவை காட்டி தேசப்பற்று விவகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தற்போது நேபாளத்தில் நடந்து வருகிறது. சர்மா ஒலி தனது கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் இயற்கையாகவே சற்று பிடிவாதமானவன். இந்த பிடிவாதம் இல்லை என்றால் இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. பிடிவாதமாக இல்லாமல் நான் பின்தங்கி இருந்திருந்தால் எனக்கு பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். லிம்பியாதூராவை உள்ளடக்கிய நேபாளத்தின் வரைபடம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பப்படாமல் இருந்திருந்தால் எனது வாழ்க்கை வேறு திசையில் இருந்திருக்கும். புகழும் பதவியும் எனக்கு முக்கியமில்லை. லிபுலேக், காலாபாணி மற்றும் லிம்பியாதூரா நமக்கு சொந்தமானவை என்று நான் வலியுறுத்தி வருகிறேன். ராமாயணத்தில் குறிப்பிட்ட ஸ்ரீராமர் இந்தியாவில் அல்ல, நேபாளத்தில் பிறந்தார் என்று நான் வலியுறுத்தி உள்ளேன். இந்த பிடிவாதங்களிலிருந்தெல்லாம் நான் பின்வாங்கி இருந்தால் எனக்கு இன்னும் பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். பல சாதனைகளை நான் செய்திருப்பேன். லிம்பியதூரா உள்ளடக்கிய நேபாள வரைபடத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் அல்லது மற்றவர்கள் எனது விருப்பங்களை பின்பற்றி இருந்தால் எனது வாழ்க்கை வேறு திசையில் சென்றிருக்கும். சோசியல் மீடியா நிறுவனங்கள் நேபாளத்தில் வணிகம் செய்யும் போது விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நான் வலியுறுத்தினேன் என கூறியிருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்திருந்தது. இதனையடுத்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகியவற்றை 2 தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக காட்டும் புதிய அரசியல் வரைபடத்தை மத்திய அரசு வெளியிட்டது. இந்த வரைபடத்திற்கு சர்மா ஒலி எதிர்ப்பு தெரிவித்தார். முக்கியமாக காலாபாணியை இந்தியாவின் பகுதி அல்ல என கூறினார். ஆனால் மத்திய அரசு இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நாங்கள் வெளியிட்ட வரைபடம் மிகவும் சரியானது என விளக்கம் அளித்தது. ஆனாலும் அடங்காத சர்மா ஒலி காலாபாணி, லிபுலே கணவாய் மற்றும் லிம்பியதூரா ஆகிய பகுதிகளில் உள்ள இந்தியாவின் சுமார் 400 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை நேபாளத்தின் ஒரு பகுதியாக காட்டும் ஒரு புதிய வரைபடத்தை வெளியிட்டார். நேபாள நாடாளுமன்றம் இந்த புதிய வரைபடத்தை அங்கீகரிக்க நாட்டின் அரசியலமைப்பை திருத்தியதுடன் அதை ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அனுப்பியது. இந்த விஷயத்தை தான் தற்போது தனது கடிதத்தில் சர்மா ஒலி குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு அடிவாங்கி பதவியை ராஜினாமா செய்தும் கூட இந்தியாவை சீண்டுவதை சர்மா ஒலி விடவில்லை என நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.